Hello friends, welcome back to my channel. January மந்த்துக்கான monthly journal எப்படி நான் ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஜேர்னல் மேக் பண்ணுறதுல நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தமிழ் கோட்டோட தான் நான் இதை வந்து ஆரம்பித்தேன். இதில் வந்து நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பி என்டிங்க்கும் வந்து தொடக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்மளோட டார்கெட்டை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ட்ரொடக்ஷன் பேஜில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் வந்து பூக்கள் வச்சு தான் நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் பேஜ் வந்து வரையணும்னு நினச்சிருந்தேன். அப்புறமா ரெயின்போ தோணி அதை வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மந்த்லி ஜேர்னலுக்கு நான் வந்து பூக்கள் வச்சு ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட் பேஜ் இது வந்து ஒரு இங்கிலீஷ் கோட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம எப்போ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரோமோ அப்போ தான் நம்மளோட லைஃபே வந்து ஆரம்பிக்குது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணுன்னா அது வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட ஈஸி கோயிங் லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றணும். இப்போது நல்ல நிலைமையில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைச்சிருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். இதில் இந்த டோரை கட் பண்ணோன்னா கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்க, அதுக்காக தான் கட் பண்ணேன். இந்த டோர் பின்னாடி இப்படி எதாவது எழுதி வச்சுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஜனவரின்னு எனக்கு வந்து பொங்கல் தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மந்த்லி கேலண்டர். என்ன தான் நம்ம வீட்டில் வந்து வேறு கேலண்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து நாமளே ஒரு கேலண்டர் வந்து டைரியில் வரைஞ்சி நம்மளே வந்து அதில் டிசைன் கொடுத்து இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நோட் பண்ணும்போது அது ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறமா வீக்லி பிளான். ஒவ்வொரு வாரத்துக்குமே தேவையான விஷயங்களை வந்து நம்ம ப்ரீவியஸாக பிளான் பண்ணுறதுக்கோ எதுக்கு இல்லைனா ஏதாவது நோட் பண்ணுறதுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் அதை குக்கிங் பிளான்க்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வீக்குக்கும் வேறு வேறு கலர்ஸ். ஃபஸ்ட் வீக்குக்கு வந்து பிங்க், ரெண்டாவது வீக்குக்கு பர்பிள், தேர்ட் வீக்குக்கு வந்து க்ரீன், அப்புறமா ஃபோர்த் வீக்குக்கு வந்து ப்ளூ, இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறமா வீக்லி ரிவ்யூ. ஒவ்வொரு வாரத்தோட முடிவுலையும் அந்தந்த வாரத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நம்ம இதில் எழுதலாம்.
எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர். நம்ம சேவிங்ஸுக்கு எந்த அளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு எக்ஸ்பென்சஸ்லேயும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா செலவை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ணவே முடியும். இந்த இயரோட எண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நான் சேமிச்சிருக்கணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்னோடய செலவை வந்து நான் ட்ராக் பண்ணி ஆகணும். ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த ஹேபிட் ட்ராக்கரை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். 5 மணிக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, அப்புறம் தியானம் பண்ணுறது. ஜேர்னல் வந்து நான் டெய்லி எழுத மாட்டேன். ஸோ டெய்லி ஜேர்னல் எழுதுகிற மாதிரி ஒரு பிளான். டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கணும். அது வந்து குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது டிப்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஏதாவது மொழியாக இருக்கலாம், ஏதாவது வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அப்புறமா செல்ஃப் கேர், இது இப்போவும் ஃபாலோ பண்ணிக்க வேணான்னு தெரியல. ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இந்த 2 தான் அதில் நான் மெயின் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஹெல்த்தியாக சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஷாப்பிங் லிஸ்ட், இது வந்து எப்பப்போ எனக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்கணுங்கிறது ஞாபகம் வருதோ அதை உடனே அதில் எழுதி வச்சுருவேன்.